அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முதல் வாரம் நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான நேரமாக அமைவதற்கான அற்புதமான வாய்ப்புகளை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை வலுவாக உருவாக்கி கொடுக்க போகின்றன கிரகநிலைகள். எனவே இந்த தருணத்தில் உங்களை கண்டால் ஒரு பேச்சு, காணவில்லை என்றால் மற்றொரு பேச்சு என பேசக்கூடிய அனைத்து விதமான நபர்களின் சுயரூபத்தையும் நன்கு தெரிந்து கொள்ளலாங்க. குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணியில் தெரிந்தவர்கள், தொழில் ரீதியாக பழக்கமானவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுடைய சுயரூபத்தை நன்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் உதாரணமாக நம்ம குழந்தைக்கு நம்ம பெண்ணுக்கா மாப்பிள்ளை கிடைக்காது, நம்ம பையனுக்கா பொண்ணு கிடைக்காது அப்படின்னு நம்மளை கண்டால் இனிமையாக பேசுவார்கள். ஆனால் நாம் சென்றதற்கு பிறகு இவனுக்கெல்லாம் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா, இந்த குடும்பத்துல போய் யாராவது சம்பந்தம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளை காணவில்லை என்றால் புறம் பேசக்கூடியவர்களை நன்கு இனம் கண்டறிந்து சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையில் அவர்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் அவர்கள் போக்கிலே சென்று அவர்களுடைய தன்மையை மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எது சரியான முடிவாக இருக்குமோ அதை எடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் நிறைவாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் மிக வலுவாக செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. செவ்வாய் விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது வரவேற்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க 3ஆம் தேதியிலிருந்து. மேலும் வித்யாகாரகரான புதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் வளர்பிறை சந்திரனாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களை வளர்பிறை சந்திரனாக வலுப்படுத்துகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவ கிரக நிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு கர்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீரென பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. மற்றவர்களின் சுயரூபத்தை நன்கு அறிந்தவுடனே நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வு அவர்களின் துணை இல்லாமல் மிக சிறப்பாக உங்களை வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் இந்த தருணத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் கண்டச்சனியாக சப்தமஸ்தனியாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அஷ்டம சனியின் இன்னும் சில மாதங்கள்ல வலுவாக சனி அமர போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சப்தம சனியால் பல நல்ல மாற்றங்களை இந்த இறுதி தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. ஏனென்றால் பெரிய அளவிலான சிக்கல்கள் இருந்தாலும் அவை நிரந்தரமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த கண்டச்சனியின் இறுதி காலகட்டத்தில் அமைவதற்கான சிறப்பான வாய்ப்பு உண்டு. எனவே உத்தியோக ரீதியாக எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருந்தாலும் அவை விலகுவதற்கான மிக சிறப்பான நல்ல வலுவான முன்னேற்ற ஆற்றல் கிடைக்கிறதுங்க. பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் விரும்பக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக எதை செய்தாலும் மற்றவர்களின் மனம்
தோணாத வகையில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான ஆற்றலும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அஷ்டம ராகுவால் சந்தித்த தடைகள் நிச்சயமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. கேது குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த தருணத்தில் வார்த்தைகளை சாதுரியமாக பயன்படுத்துவதற்கான நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை நன்கு சிந்தித்து அதனுடைய உண்மையான தன்மையை அறிந்து அதனுடைய தாக்கத்தையும் அறிந்து சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிலும் சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் தங்களுடைய இறுதி காலகட்டத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. தனஸ்தானமாகிய 2 வீற்றிருக்கக்கூடிய கேதுவால் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12 செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பது, லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது, குருவின் வக்ரமும் செவ்வாயின் வக்ரமும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அதிகமாக அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் மிக வலுவாக சூரியன் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். எந்த பணியை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்வது நல்லது. மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் மட்டும் உங்களுடைய திட்டங்களை கலந்து ஆலோசிங்க. இல்லை என்றால் அதனால் கூட சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் சுக்கிரன் வீற்றிருக்கக்கூடிய இந்த வாரத்தின் முற்பகுதியில் பிற்பகுதியில் 6இல் நுழைகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு பெரும்பாலும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளை நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் விலகி கலைத்துறை அரசியல் துறையிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் மிக சிறப்பாக வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளையும் அடுக்கடுக்காக புதிய சந்தர்ப்பங்களையும் வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவில் சந்தித்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல மாற்றத்தை வளர்பிறை சந்திரனாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வலம் வரக்கூடிய சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்போது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்குங்க. உங்களை தேடி வரக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வழிவகையும் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு